ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான தேங்காய் பால் சாதம் தான். இது பிரியாணி சுவையை மிஞ்சக்கூடிய சுவையில் இருக்கும். இந்த தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 3 வெங்காயம் நீள்வாக்கில் நான் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பழத்தை நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டக்கூடாது, கொஞ்சம் பெருசு பெருசாகவே வெட்டிக்கோங்க தக்காளியை. இதுக்கு தாளிக்க போகிறதுக்கு ஸ்பைசஸ் முந்திரி பருப்பு, அன்னாச்சி பூ, கல்பாசி, ஒரு பட்டை, லவங்கம் 3, ஏலக்காய் 3, பிரிஞ்சி இலை 1. இது நம்ம தாளிக்கிறதுக்கு. அப்புறமா கூடுதல் சுவைக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது ரொம்ப போடுறதுனால அந்த சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் இதுக்கான பொருட்கள். முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். நான் தேங்காய்னு பார்த்தீங்கன்னா 2 மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ நீங்கள் ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்துக்கணும். கூட்டி குறைச்சி போடுறது உங்களோட விருப்பம். நான் ஒரு மூடி ஒரு முழு மூடியும் அரை மூடியும் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய்களை. இந்த தேங்காயை நல்லா சின்ன சின்னதாக பல்லாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு நம்ம பால் எடுக்க போகிறோம். எல்லாருக்குமே தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். வேணும்னா நம்ம அடுத்த வீடியோவில் தேங்காய் பால் எடுப்பது எப்படின்றத நம்ம போடலாம். இப்போ நான் அரிசின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் நம்ம வீட்டில் சாதம் வைக்கக்கூடிய ரைஸில் தான் நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னாக்கா மற்ற பாஸ்மதி ரைஸு அந்த ரைஸில் பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப டேஸ்டானதாக தான் இருக்கும். நான் அதனால தான் இந்த ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணியவே நம்ம இந்த தேங்காய் பாலில் ஊற்றி ஆட் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பாலை ஃபில்டரில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னாக்கா ஒரு வெள்ளை துணி இருந்துச்சுன்னா காட்டன் துணியில் போட்டு கூட இந்த பாலை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். நான் குக்கரில் தான் இன்றைக்கி தாளித்து விட போகிறேன். குக்கர் சூடான உடனே 2 ஸ்பூன் எண்ணெய், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த நெய் எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை போட்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அடுத்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இந்த எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் தாளிக்கலாம். இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும். நான் நார்மலாக கோல்டு வின்னர் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கி இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, சுருண்டு வேகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், அதுவே கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். இந்த தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக நீங்கள் வெட்டிடாதீங்க. எப்பயும் போல் மற்ற இதுக்கு பண்ணுற மாதிரி இதை அறுக்கக்கூடாது. தக்காளியை நீட்டாக பெருசாக அறுத்தால் தான் அந்த சாதத்தில் ஒன்று தக்காளி பழம் அந்த சிகப்பு கலராக தெரியும் போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சுவையும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம ஒன்று போடுறோம். ரொம்ப போட்டுறாதீங்க, அது தக்காளி சாதமாக மாறிடும். அதனால் ஒரே ஒரு தக்காளியை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இதுகளையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி போடுறதுனால இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். அதோட மனமே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம இது போட நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப போடணுன்ற அவசியம் இல்லை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இப்போ அதையும் நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு இப்போ நான் அதை காமிக்கிற உலக்கில் தான் நான் அரிசி 1.5 உலக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மெஷர்மெண்ட் பண்ணி இந்த தேங்காய் பாலை ஊற்றிருக்கேன். 1க்கு 1.5ன்ற வீதத்தில் நான் ஊற்றுறேன். 1க்கு 2ன்ற வீதத்தில் தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தாக்க 1க்கு 1.5ன்ற வீதத்தில் தேங்காய் பாலை ஆட் பண்ணணும். இந்த ரைஸுக்கு தேவையான உப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் நம்ம சரி பார்த்தோம்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அதாவது உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு விசில் சாப்பிடும்போது அந்த சாதத்தோட அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இதிலேயே கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தோம்னாக்கா அந்த சாதம் ரொம்ப சப்புன்னு இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். நம்ம கொதித்து வந்த பின்னாடி தான் போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டு வச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் குலைவாக ஏற்படும். அதுக்கு தான் நான் முன்னாடி நம்ம கொதிச்ச பின்னாடி ரைஸை போடணும். இப்போ குக்கர் மூடிட்டு நம்ம விசில் போட்டு உங்கள் ரைஸ் எவ்வளவு தண்ணி குடித்து எவ்வளவு விசில் விட்டால் நல்லா பொழுன்னு வருன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விசிலில் கூட விட்டுக்கலாம். அவங்கவுங்க ரைஸை பொறுத்து இருக்குது. நான் ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். இப்போ தம்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். தேங்காய் பால் சாதம் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். முள்ளாக மேலே நீட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இதுவே கரெக்டான பதம். எப்படி உதிரியாக நல்லா பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் இதே அளவுகளோட நான் செஞ்ச மாதிரி ஒரு தடவை நீங்களும் இந்த தேங்காய் பால் சாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால்
இது வந்து காளான் வந்து கிரேவி பண்ணலாம், உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணலாம். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.